கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த ஷாலோம் ஃபேமிலியில வந்து தேவனுடைய சத்தியங்களை போதிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை இந்த ஜூம் காலங்களுக்கு முன்பாக இப்படிலாம் வந்து வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல நம்மளுக்கு ஆண்டவர் நிறைய கற்றுக்கொள்வதற்கு, ஆண்டுடைய அன்பை பத்தி அறிந்து கொள்வதற்கு, ஆண்டவரை பத்தி அறிந்து கொள்றதற்கு ஆண்டவர் அது மாதிரி நிறைய கிரேசஸ் கொடுத்ததுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஸோ ஆண்டி ஜோம் பண்ணது போல சாங் ஆஃப் சாங்ஸ் நம்ம சொல்றோம், இல்லைன்னா சாங் ஆஃப் சாலமோன் சொல்றோம். அன்டவுட்டட்லி திஸ் இஸ் இட்ஸ் ஆல் அபவுட் லவ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாமே அன்பை சார்ந்தது அப்படின்னு சொல்லி உன்னத பாட்டு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சாலமோனின் உன்னத பாட்டு அப்படின்னு சொல்லி இந்த தலைப்புல நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த தலைப்பு குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த ஹோல் புக்கே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆம், நம்ம எல்லாருமே சாலமோன் சாலமோன்னு நினைச்சு அப்படியே நம்ம இது பண்ணுவோம். பிளஸ் இது வந்து நம்ம வாசிக்கிறப்போ வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு ஒ- ஒரு புரிதல் ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியாது. ஏதோ ரெண்டு பேரு ஒருத்தர் ஒருத்தர வந்து ரொம்ப அட்மையர் பண்ற மாதிரி இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் அப்படி பார்த்து பேசுற மாதிரி இருக்கும். சம்திங் லைக் தட் ரேண்டமா இருக்கும். பட் இது வந்து விஸ்டம் லிட்ரேச்சர்ன்றத மறந்து போகக்கூடாது. விஸ்டம் லிட்ரேச்சர் ஞான புத்தகங்கள்ல ஒன்று. ஞான புத்தகங்கள்னா நீதிமொழிகள், யோபு, சங்கீதம். ஸோ இது எல்லாத்தையுமே படிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் நம்மளுக்கு வேணும். தியானிக்கிறதுக்கு ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் வேணும். எஸ்பெஷலி யோபு நீங்க எடுத்துக்கிடுங்க. யோபு வந்து நீங்க இப்ப நான் தியானிக்கணும் அப்படின்னா, அது வந்து அந்த கதை மட்டும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, முதல் 2, 3 அதிகாரமும், அப்புறம் கடைசி 2 அதிகாரம் பார்த்தாலே கதை முடிஞ்சிரும். பட் 52 அதிகாரத்துல வந்து ஏன் உள்ளுக்கெல்லாம் நிறைய இவ்வளவு எழுதியிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னா, அதுல நிறைய காரியங்கள் வந்து மனிதனுடைய கேள்விகள், த ப்ராப்ளம் ஆஃப் ஈவில், அதாவது விதைப்பு, அறுப்பு, த பிரின்சிபல் ஆஃப் சோயிங் அண்ட் ரீப்பிங் இருக்கு இல்லையா? நான் இப்ப யோப குறிச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வர்றேன். ஏன்னா அப்படின்னா நம்ம இத இத படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணும். ஒரு கண்ணோட்டம் வேணும். ஒரு டிஃபரெண்ட் கண்ணோட்டம் வேணும். ஒரு வித்தியாசமான கண் பார்வை நம்மளுக்கு அவசியம். அப்படின்னா ஆண்டவர் எதற்காக இதை வைத்திருக்கிறாரோ அதை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். சோ இப்ப யோபுவ பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து அந்த பாயிண்ட் தான் ரொம்ப கன்க்ளூடிங்கா கொண்டு வருவார். அதாவது அ நீ நல்லது பண்ணனா உனக்கு நல்லது நடக்கும். உனக்கு கெட்டது பண்ணணும்னா நீ கெட்டது நடக்கும். அதுதான் நம்ம வந்து எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். அதுதான் நம்ம ஈவன் ஆண்டவர் அறியாதவங்க கூட அத அக்செப்ட் பண்ணுவோம். பட் தேர் இஸ் அன் எக்செப்ஷன் அப்படின்றது தான் யோபுவோட புத்தகம். சோ அ அதாவது மோசமா இருக்கவங்களும் செழித்திருப்பாங்க. உண்மையா இருக்கிறவங்களும் பாடுபடுவாங்க. அதுதான் அந்த பாயிண்ட். தேர் இஸ் நோ எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தட். அதை புரிந்து கொள்ள முடியாது. அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வரைக்கும் நம்ம அத அப்படியே கொண்டு போகலாம். இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்கள், அப்பொழுது நீதிமானுக்கு வரும் போராட்டங்கள் அதிகமா இருக்கும். சோ அந்த யோபோட புத்தகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த அ நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற அன்எக்ஸ்பிளைனபிள் அம் சஃபரிங்க குறிச்சு அது பேசுது. சாங் ஆஃப் சாலமன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அத நீங்க சும்மா அப்படியே படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா, யூ வில் மிஸ் த அ பாயிண்ட். என்ன பாயிண்ட் அதுல இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் எப்படி படைக்கிறார்? ஆண்டவர் எப்படி படைக்கிறார்? மனுஷன் எப்படி படைக்கிறார்? அவருடைய சாயல்ல படைக்கிறார். ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார். அப்ப அந்த சாயல் அப்படின்றது வந்து அ ஆணும் பெண்ணும் கலந்த ஒரு காரியம். அப்ப இந்த புத்தகத்த படிக்கிறப்ப இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஹியூமன் லவ். அதாவது மனித அ தலைவன் தலைவிக்கு இடையே உள்ளதான அந்த இந்த அன்பின் பிரவாகங்கள் வந்து ஆழங்களை நம்ம பார்க்க முடியும். ஏன் ஆண்டவர் இதை பார்க்க சொல்றாரு அப்படின்னா, தட் இஸ் ஆல்சோ எ கிளிம்ஸ் ஆஃப் டிவைன் லவ். அதிலிருந்து ஆண்டவருடைய அன்பையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். சோ நீங்க நம்ம பைபாஸ் பண்ணிட்டோம்னா we miss the core point of intimate God's love. இப்ப ஆண்டவர் வந்து பல வகையில நம்மள்ட்ட வந்து வெளிப்படுகிறார் அப்படின்றத மறந்து போகக்கூடாது. தகப்பனாக வெளிப்படுகிறார். ஃபாதர்ஸ் லவ். அன்பான தகப்பன். உங்களுக்கு நல்ல அப்பா இருந்தாங்க அப்படின்னா, அ அந்த ஆண்டவருடைய அன்ப அந்த அப்பாவோட அன்புல கொஞ்சம் பார்க்கலாம். அப்பா புரொடெக்ட் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அப்பா வந்து நல்ல அப்பா. ஐ மீன் அதனால முதல்ல கிளாஸ் குடுத்துட்டேன். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல அப்பா குடுத்திருந்தாரு அப்படின்னா, எல்லாருக்கும் கிடைக்கும்ன்றது வந்து இட்ஸ் நாட் கேரண்டி இல்லையா? ஒரு வேளை நல்ல அப்பாவா ஆண்டவர் உங்களுக்கு குடுத்திருந்தாரு அப்படின்னா, ஆ அந்த அப்பாவோட அன்பு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். புரொடெக்டிவ் பாதுகாக்கின்ற ஒரு அன்பு. ப்ரொவைட் பண்ற ஒரு அன்பு. தேவைகள் எல்லாம் பார்த்துக்கோனே, "கவலைப்படாதடா, தேவையா?" அப்படின்னு. ஒரு நல்ல அப்பா அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் தகப்பனைப் போல நம்மை அப்படியே நடத்துகிற தேவனா இருக்கிறார். அப்படியே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தகப்பனின் அன்பு அப்படின்னுனே நெறைய வந்துகிட்டே இருக்கும். அது மாத்திரம் இல்ல. தாயின் அன்பு எப்படி? அது கொஞ்சம் வித்தியாசமான அன்பு. அது வந்து என்ன சொல்ல ஒரு கைண்ட் ஆஃப் அனதர் பொசெசிவ் லவ். அ விட்டுக் குடுக்காத ஒரு அன்பு. தாயின் அன்பு வந்து அ காக்கைக்கு தன் குஞ்சு, பொன் குஞ்சுன்னுவாங்கல்ல. என்னதான் தப்பான் பரவாயில்லப்பா. என் பையன் அப்படிதான் அப்படின்னு சொல்ற ஒரு அன்பு. அதுலயும் ஆண்டவர் அப்படியே அத அப்படியே காண்பித்துக் கொண்டே இருக்கும். அழுகிறப்ப தேற்றுகிற அன்பு. தாயைப் போல தேற்றுகிற தேவன் அப்படின்னு இருக்கும் வசனங்கள். அ ஆனாலும் ஆண்டவர் சொல்லிருவாரு, "உன் தாயும் தகப்பனும் கைவிட்டால் நான் உன்னை ஏற்றுக்கொள்றேன்" அப்படின்பாரு. சோ அ அந்த டிவைன் லவ், அகாப்பே லவ் ஆண்டவருடைய அன்ப டிஃபரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு வசனத்த கூட நான் வாசிக்கிறேன். இன்ட்ரோடக்ஷன்ல தான் இருக்கிறேன். எபேசியர் இங்க நான் இதுல போடல. எபேசியர் 3வது அதிகாரம் 18, 19 சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும், நீளமும், ஆழமும், உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அன்பை இந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஐ திங்க் இந்த பைபிள் ஸ்டடியில இந்த 5 நாளும் இதுதான் நம்மளுடைய ஜெபமா இருக்கணும். பிகாஸ் ஒரு டைமென்ஷன் ஆஃப் காட்ஸ் லவ்வ நம்ம இந்த புத்தகத்துல இருந்து பார்க்க போறோம். ஃபியரி லவ், ஒரு அக்னியாய் ஜொலிக்கிற, தீவிரமாய் எரிகிற ஒரு பொசசிவ் லவ். எனக்கு வேணும், நீ எனக்கு சத்தம், அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். பர்சீவிங் லவ், பின்தொடர்ந்து வருகிற ஒரு அன்பு, தேடுகிற ஒரு அன்பு, ஏங்குகிற ஒரு அன்பு. இதெல்லாம் எங்க நம்ம பார்க்க முடியும்? தேடுற, ஏங்குற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் ஆர் லவர் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு ஒருவேளை சில சமயம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம், சில பேருக்கு இல்லாம இருக்கலாம். இன் எனிவேஸ் அது ரொம்ப பெரிய இஷ்யூ கிடையாது. பட் த பாயிண்ட் இஸ் அகெயின் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கணவன், நல்ல ஒரு மனைவி, அன்பான ஒரு கணவன் இல்லைன்னா அன்பான மனைவி ஒருவேளை ஆண்டவர் அனுமதித்திருந்தார் அப்படின்னா எல்லாருக்கும் எப்படி கிடைக்கும்னு தட்ஸ் நோ கேரண்டி. ஓகே, ஸோ இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். அப்படி ஒரு இருந்துச்சு அப்படின்னா ஐடியல் கேஸை தான் நாம இங்க பார்க்கிறோம். ஐடியல் கேசஸ் வித் சம் ஃபிளாஸ், சில குறைவுகளை நம்ம பார்ப்போம் இந்த புத்தகத்துல. சோ நான் தாயின் அன்பை குறித்து சொன்னேன், தகப்பனின் அன்பை குறித்து சொன்னேன். இன்னும் நிறைய டைமென்ஷன்ஸ் ஆஃப் காட்ஸ் லவ் நம்ம சொல்லிக் கொண்டு போயிட்டே இருக்கலாம். சிப்ளிங் லவ், ஆண்டவர் வந்து மூத்த சகோதரர் அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஷிப் லவ், ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் ஆஹ், நான் உங்களை நண்பர்கள் என்று நான் கூப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. யோவான் 15வது அதிகாரத்துல, நீ சீஷர்ல நான் சர்வன்ட்ஸ் நீங்க கூப்பிடக்கூடாது, உங்களை நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்றார். யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றார். சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவருடைய அன்பின் அகலம் ஆழம் அதெல்லாம் புரிந்து கொள்ளவே முடியாது. அது புரிந்து கொள்றதற்கு ஒரு வாய்ப்பு இந்த 5 நாளும். ஒரு சின்ன டைமென்ஷன், ஒரு சின்ன ஒரு சாரி 0.0000 ஒரு 1 பாயிண்ட் நம்ம இந்த 5 நாளும் நம்ம மெடிடேட் பண்ணோம்னா, அவ்வளவுதான் புரிந்து கொள்ள முடியும். என்ன பிரதர் இவ்வளவு கம்மியா சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா காட்ஸ் லவ் சம்திங் ஸ்டன்னிங். அது புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய புதிர், மைண்ட் ப்ளோயிங் அப்படின்னு சொல்லி ஆங்கில வார்த்தை இருக்கிறது. அந்த வசனத்தை நான் திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க. சகல அதாவது நான் வாசிக்கிற வசனம் இப்ப வந்து எபேசியர் 3வது அதிகாரம் 18, 19 4ன்னு சொன்னேன். நீங்க தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன். 3வது அதிகாரம் 18, 19 சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும், நீளமும், ஆழமும், உயரமும் இன்னதென்று உணர்ந்து, இந்த உணர்வு வேணும். அடுத்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள்.
அறிய வேணும், உணர்வ வேணும், அறிய வேணும். அறியும் பொழுது தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படுவோம். ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்வதுதான் அவருடைய சகல பரிபூரணத்தாலும் நிறைந்து கொள்வது. அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றேன். பால் சொல்றேன், நான் உங்களுக்காக பிரேயர் பண்றேன். That you would understand the length and breadth and height and of God's love, four dimension அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொன்னா மல்டி டைமென்ஷன் சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்பா ரிலேஷன்ஷிப், அம்மா ரிலேஷன்ஷிப், அப்புறம் பையன் பிள்ளைங்க ரிலேஷன்ஷிப், அண்ட் தென் இது எல்லாத்துலயும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்டென்சிவ் ரிலேஷன்ஷிப் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். அதை நீங்க ஒத்துக்குவீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு இன்டென்சிவ் மைண்ட் பாடி ஸ்பிரிட் எல்லாமே சேர்ந்து பின்னி பிணைந்து இருக்கும். அது அப்படியே ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில். அதையும் சில பேர் வந்து வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஐ மீன் ஆண்டவருக்காக அன்னகராக இருக்க உண்டுதான். சோ இதுல வந்து நம்ம லைஃப்ல வந்து எல்லாருக்குமே எல்லாமே பெஸ்டா கிடைக்கும் அப்படின்றது இட்ஸ் இம்பாசிபிள். அது வாய்ப்பே கிடையாது. சில அன்பு நம்மளுக்கு கிடைக்கலாம், சில அன்பு இந்த டைமென்ஷன்ஸ் கிடைக்காம போகலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், எண்ட் எண்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஐ எம் எனஃப் ஃபார் யூ. என்னுடைய அன்பு உனக்கு போதும்பா. உனக்கு விரைவில் நல்ல ஒரு அப்பா இல்லாம இருந்திருக்கலாம், நல்ல அம்மா இல்லாம இருந்திருக்கலாம், நல்ல கணவனோ நல்ல மனைவியோ இல்லாம இருந்திருக்கலாம், நல்ல பிள்ளைங்க இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல உங்களை நேசிக்கிறவர்கள் இல்லாம இருந்திருக்கலாம். But God says, my love is enough and can fill every deepest needs of your heart. நம்முடைய இதயத்தின் ஏக்கங்கள் திருப்தி செய்கிற ஒரே ஒரு அன்பு ஆண்டவருடைய அன்பு தான். இந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம தியானித்துட்டு நம்ம போறப்ப ஆவியானவர் நம்மளுக்கு கிரியை செய்யறது ஈஸியா இருக்கும். எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வசனத்தை பேஸ் பண்ணி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் நம்ம எல்லாரும் சேர்த்து செபிக்க போறோம். 5 நாளுக்காக செபிக்க போறோம். ஆண்டவரே, உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Song of Solomon, the book is all about love. But we are going to understand this love in the realm of divine. ஆண்டவரே, ஒரு மனிதருக்குள்ள ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும், ஒரு லவர்ஸ்க்கு இருக்கிறதான இந்த அன்பை நீர் எங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறேன் ஏனென்று சொன்னார். ஆண்டவரே, அதுவும் ஒரு குறைவுள்ள அன்புதான். நான் அதையும் ஆண்டவரே நிறைவாக எங்களுக்கு அள்ளித் தருகிற தேவன் நீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு, அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறார். எல்லாரும் அன்புக்காக இயங்குகிறவர்கள் தான். பிகாஸ் யூ கிரியேட்டட் லைக் தட். எங்களை அதற்காக அன்புக்காகத்தான் படைத்தீர். இந்த உலகத்துல நீர் எங்களுக்கு தருகிற அன்புக்கு எல்லாமே லிமிடேஷன்ஸ் இருக்குதுன்றதை நாங்கள் புரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு, உமது அன்பை அதிகமாய் அறிந்து கொள்ளி உம்மிடத்தில் நெருங்கி சேர எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய பிரசங்கம் குறைவுள்ளதுதான். என்னுடைய பிரசன்டேஷன் குறைவுள்ளதுதான். ஆனாலும் உடைய அன்பு நிறைவானது ராஜா. பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை நிறைவானது ராஜா. நீர் எங்கள் மத்தியில உலாவுகிற தேவனாய் இருக்கிறேன். அந்த ஆண்டவரை வசனத்தை தியானிக்கும் பொழுதே உடைய அன்பால் எங்களை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறேன். We need your touch of divine love. We can be healed of all the past wounds and hurts, oh Lord. ஆண்டவரே, எங்க கடந்த கால வாழ்க்கையில ஆண்டவரே காணப்பட்ட காயங்கள் எல்லாம் உமது அன்பின் தொடுதலால் சுகமடையுமே. வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. குறைவுகள் எல்லாம் நீர் நிறைவாக மாற்று நம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே. சோ சாங் ஆஃப் சாங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் இன் ஹீப்ரூஸ்ல வந்து எபிரேயத்துல வந்து சூப்பர்லேட்டிவ் கிடையாது. அதாவது இந்த கிரேட்டஸ்ட் கிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கிரேட்டஸ்ட் அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து ஹீப்ரூல கிடையாது. அதனால சாங் ஆஃப் சாங்ஸ் அப்படின்னு தான் நம்ம இங்க நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் தமிழ்ல அருமையா அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. உன்னத பாட்டு, பாடல்கள்ல சிறந்த பாட்டு. சோ ஏன் இது இவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ பொதுவாக இது எழுதினது சாலமோன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் சில டவுட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஆஹ் அதாவது சாலமோன் வந்து
இதுல ஆக்டிவா இருக்கிறாரா, பாசிவா இருக்கிறார்ன்றது ஒரு பெரிய கேள்வி. அத நம்ம பார்க்க போறோம். ஆ சாலமோன் உள்ளக்க இந்த 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 கதைக்குள்ள அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு இன்சிடென்ட் இங்க நடக்குது. ஒரு பிளாட் ஒண்ணு நடக்குது. இட்ஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு நாவல் மாரி அப்படியே மூவ் ஆயிட்டே போயிட்டே இருக்குது. பட் நாவல் வந்து ரொம்ப தெளிவா இல்ல. சோ இதுல ஓவரால் இன்டர்பிரேஷன்ல இது பைபிள்ல ரொம்ப கடினமாக புரிந்து கொள்ள முடியாத ஒன் ஆஃப் த புக்ஸ் வந்து சாங் ஆஃப் சாலமன்ஸ்ன்றது மறந்துக்கூடாது. ஜஸ்ட் லைக் தட் நம்மளுக்கு வந்து ஒரு சில அதிகாரங்கள் இருக்கிறது. நம்மளுக்கு வந்து 8 அதிகாரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்ட் லைக் தட் படிக்க முடியாது. ஏன்னா நெறைய வார்த்தைகள் நம்மளுக்கு புரியாது இதுல. என்ன சொல்ல வர்றாங்க ஓவரால் கொஹெஷன் சொல்றோம் இல்லையா? ஆங்கிலத்துல. கொஹெஷன் அதாவது ஸ்டார்ட்டிங் டூ எண்டிங் ஒரு ஒரு கதை படிச்ச மாரியும் இருக்காது. என்னதான்ப்பா சொல்ல வர்றாங்க? யார்தான்ப்பா இங்க பேசுறாருன்னு மாறி மாறி பேசினாலும் பேசுற மாரி இருக்கும். சில சில நேரத்துல அந்த ஆண் பேசுற மாரி இருக்கும். சில நேரத்துல பெண் பேசுற மாரி இருக்கும். சில நேரத்துல வேற யாரோ பேசுற மாரி இருக்கும். இட் டோட்டலி இட் இஸ் அ கன்ஃப்யூசிங் புக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் நெவர்தலெஸ் ஆண்டவர் நம்மளுக்கு இத நம்ம வைத்திருக்கிறார். இத நம்ம கொஞ்சம் டைசெக்ட் பண்ணி பிரிச்சு, 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 பிரிச்சு மேய்ஞ்சு படிக்கிறப்ப, ஆம் ஒரு சில ஆங்கிள்ஸ் கிடைக்கும். அததான் நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். சோ இதுல வந்து ஏன் சாலமோன் எழுதுனா அப்படின்றது வந்து முதல் வசனம். சாலமோன் பாடின உன்னத பாட்டு அப்படின்ற அந்த ஒரு வசனமும், 1 ராஜாக்கள் 4:32ல வந்து சாலமோன் பாடின பாடல்களுடைய எண்ணிக்கை 1005ன்னு இருக்குது. டேவிட் பாஸ்டர் என்று சொல்லப்படுகிற தேவ மனிதர் இவ்வண்ணமாக சொல்லுகிறார். 1005 பாட்டு எழுதுனதுல ஆண்டவர் ஒண்ணே ஒண்ண மட்டும் தான் எடுத்து இங்க வச்சிருக்கிறார். ஓகே. ஆல்மோஸ்ட் ஒரு மனைவிக்கு ஒரு ஒரு பாட்ட அவன் எழுதினானான்னு சொல்லி தெரியல. ஆ இதுல வந்து நெறைய இன்டர்பிரேஷன் இருக்குது. நெறைய வியாக்கியானங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வந்து நீங்க யார் என்ன சொன்னாலும், இப்ப நானும் வந்து எல்லாத்தையுமே இப்டி இப்டி மாறி மாறி இருக்குது அப்டின்றத நான் வந்து அப்டியே சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா, நீங்க ஒரு பாயிண்ட் இது எதுதான் கரெக்ட் பிரதர் அப்டின்றத நீங்க போகாம, ஏன்னா விஸ்டம் லிட்டரேச்சர் வந்து அத புரிந்து கொள்றது அப்டிதான் புரிந்து கொள்ளணும். நம்ம லைஃப்ல அத அப்ளை பண்ணணும். அதாவது இப்ப நீதிமொழிகள்ல நீங்க எடுத்தீங்கன்னா, நீதிமொழிகள் இன்னொரு விஸ்டம் லிட்டரேச்சர். இன்னொரு ஞான புத்தகம். அதுவும் கோர்வையா இருக்காது. பார்த்திருக்கிறீங்களா? கோர்வையா இருக்கிற மாரி பார்த்திருக்கிறீங்களா? சில பகுதிகள் மட்டும் தான் அப்படியே ஒரு 4, 5 வருஷம் கோர்வையா வரும். அவ்வளவுதான். மத்தபடி ஸ்டார்ட்டிங் ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு திருக்குறள் மாரி ஒரு ஒரு கிளிம்ப்சஸ் ஒரு மேக்ஸிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. மேக்ஸிம்ஸ் எப்படி அதாவது பழமொழிகள் மாரி இருக்கும் நீதிமொழிகள். அது இன்னொரு வகையான ஒரு ஞான புத்தகம். அதை புரிந்து கொள்வது அது வேற ஒரு கண்ணோட்டம் நம்மளுக்கு தேவை. இத புரிந்து கொள்றதுக்கு சாலமோனுடைய பேக்கிரவுண்ட் நம்மளுக்கு தேவை, 1. இன்னொன்னு இந்த கேரக்டர்ஸ் உள்ளக்க இருக்கிற கேரக்டர்ஸ நம்ம மெடிடேட் பண்றப்ப, வெரி இன்ட்ரஸ்டிங்கான சில காரியங்கள் நம்மளுக்கு வரப்போகிறது. இதுல சாலமோன் எவ்வளவு தூரத்துக்கு இன்வால்வ்டா இருக்குன்றது ஒரு பெரிய கேள்வி. ஓகே. இப்ப நெறைய பேர் நம்ம என்ன நெனைப்போம்னா, சாலமோனும் அவருடைய மனைவியையும் இல்லன்னா ஒரு லவ்வரும் சேர்ந்து ஒரு காரியம் அப்படின்ற மாரி இருக்கும். அதுல சில டவுட்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, சாலமோன் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில பார்வோனின் ராஜகுமாரத்திய வந்து அவரு திருமணம் பண்ணிர்றார். சோ அவருக்கு ஃபர்ஸ்ட் அபிஷியல் மேரேஜ் அப்டின்னா, பார்வோனின் குமாரத்தி. அவளுக்குன்னு சொல்லி பேலஸ்லாம் கட்டுறார். சோ பார்வோனின் குமாரத்திய வந்து ஒரு ராஜரீக ஒரு பெண்மணி. ஒரு கிளான்ஸ். இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா, சாலமோன் வந்து அவன் திருமணம் பண்ணின 700 பேர் ராஜகுலத்து அ ஆ ராஜஸ்திரீகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிங்டம் பொலிட்டிக்கல் மேரேஜஸ் தான். ஒருவேள அழகுக்காக பண்ணியிருக்கலாம். ஆனா 300 மறுமனையாட்டிகள் இருந்தாங்க. பட் 700 திருமணங்கள் வந்து அவன் பொலிட்டிக்கல் மேரேஜஸ் தான் அப்படின்னு சொல்லி என்னோட ஒரு ஒரு தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லலாம். பொதுவான கருத்து. நெறைய பேர் இத அக்ரி பண்றாங்க. சாலமன் வாஸ் பொலிட்டிக்கலி மேரியிங். ஏன்னா 700 கிங்டம்ஸ வந்து அவன் கைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, இப்படி வந்து ஒவ்வொரு ராஜ்யத்த வந்து நம்ம ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் ஹெவியா நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்றா. 300 பேர் அழகுக்காக கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அஸ்யூம் பண்ணலாம். இப்ப ஒரு பெரிய கேள்வி, இந்த சூலமித்தி அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் வந்து வருகிறது. 6வது அதிகாரம் 13வது வசனத்துல. திரும்பி வா சூலமத்தியே! நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா. அப்படி சூலமத்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்திற்கு சமனாவாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சூலமத்தி அப்படின்றது வந்து அ நம்ம வந்து அது ந சுலேம் அப்படின்றது நம்ம ராஜாக்கள் புத்தகத்துல நம்ம பார்ப்போம். அது நம்ம அந்த அந்த ஊர். அது வந்து ஒரு சின்ன கிராமம். ஸோ
ஆ இன்னும் திர்சா அப்படின்னு ஒரு ஊர் பேரும் வந்து நம்மளுக்கு வரும். நம்ம அடுத்த ஸ்லைட்ல அத பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் இங்க வருகிற சூலமத்தி வந்து ஷி இஸ் அ வில்லேஜ் கேர்ள். ஸோ அது வந்து ஒரு காம்ப்ளிகேஷன குடுக்குது. சாலமோன் ஒய் ஹி வாஸ் கோயிங் ஆஃப்டர் அ வில்லேஜ் கேர்ள் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்வி. இன்னொன்னு ஒரு 3 ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு பார்க்கிறேன். இது 3லயுமே வந்து சாலமோன வந்து சாலமோன் எழுதுற மாதிரியே இல்ல. இப்ப சாலமோன் எழுதுற மாரி இருந்துச்சுன்னா, இந்த வார்த்தைகள்லாம் வருமான்றது ஒரு பெரிய கேள்வி. 5வது 1:5 நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும், சாலமோனின் திரைகளைப் போலவும், நான் கருப்பாயிருந்தாலும் அழகா இருக்கிறேன். ஸோ சாலமோன வந்து ஒரு 3 பார்ட்டி மாரி பார்க்குற மாரி இருக்குது. ஓகே 3வது அதிகாரம் 7வது வசனத்த நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதோ சாலமோனுடைய மஞ்சம். இஸ்ரவேலின் சௌந்தரியவான்கள் 60 சௌந்தரியவான்கள் சுற்றி நிற்கிறார்கள் மஞ்சம் அப்படின்னா, இங்க வந்து நம்ம பார்க்கிறது வந்து அந்த கேரேஜ். சாலமோன் வந்து அந்த ராஜபவனி வருகிற இந்த அந்த கேரேஜ் இதை சுத்தி வந்து 60 பேர் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அ சோமோன் இஸ் அட்மைரிங் சாலமோன் அப்படின்ற மாரி இருக்குது. தெரியாதவங்க அத பார்த்து அட்மையர் பண்ற மாரி இருக்குது. 9வது வசனம். சாலமோனின் ராஜா தனக்கு லிபனானின் மரத்திலே ஒரு ரதத்தை பண்ணுவித்தார். சாலமோனுடைய ரதத்த வந்து அங்க அட்மையர் பண்றாங்க. சாலமோனுடைய அந்த பல்லக்க அட்மையர் பண்றாங்க. சாலமோனுடைய ரதத்த அட்மையர் பண்றாங்க. இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா 11வது அதிகாரத்துல, ஆ சீயோன் குமாரத்தியிலே நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும், மணமகிழ்ச்சியின் நாளிலும், அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின அ ந முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள். அ அப்ப ஆ இன்னொருத்தரு ஏதோ சாலமோன் மேரேஜ் தனியா நடக்கிற மாதிரி நான் சொல்றது புரியுதுன்னு உங்களுக்கு நான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, பாசிவிட்டி ஆஃப் சாலமன் ஹியர். ஒருவேளை சாலமோன் வந்து ஒரு சப்டிலா எழுதினாரா? தன்னை வந்து பாசிவா வச்சு. ஏன்னா, சில சமயம் வந்து இந்த நாவல் ஆசிரியர்கள்லாம் புனைப்பெயர்ல எழுதுவாங்க பார்த்திருக்கிறீங்களா? ஒரிஜினல் பேர்ல எழுத மாட்டாங்க. சாலமோன் வாஸ் எ டீப் திங்கர். அவன் ஆழமாக யோசித்தவன். யோசிப்பவன் அவனா இருந்தான். அதனால வந்து அப்படி இருந்திருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இன்ட்ரஸ்டிங் ஆஸ்பெக்ட்ஸ சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எதையுமே நம்ம கன்க்ளூட் பண்ண போறது கிடையாது. ஓகே. நம்ம கன்க்ளூஷன் என்னன்றது முதல்லயே சொல்லிட்டேன். வி ஆர் கோயிங் டூ கன்க்ளூட் அண்ட் ஸ்டார்ட் அண்ட் கன்க்ளூட் இன் அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் லவ். தேவனுடைய அன்பை நம்ம புரியறதற்கு ட்ரை பண்ண போறோம் இந்த புக்ல இருந்து. ஓகே. இன் த லென்ஸ் ஆஃப் இன் த ஸ்பெக்ஸ் ஆஃப் ஹியூமன் லவ். அதாவது மனித கணவன், மனைவி, தலைவன், தலைவி, அ ஒரு அன்பு, காதலன், காதலி இவர்களிடையே இருக்கிறதான அந்த அன்பின் உறவின் அடிப்படையில ஆண்டவருடைய அன்புடைய பிரவாகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத புரிந்து கொள்ள போகிறோம். வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ வேர் தட் ஸ்பெக்ஸ். இந்த ஒரு கண்ணோட்டம், இந்த ஒரு கண்ணாடி, இன்னும் ஒரு கண் பார்வை நம்மளுக்கு தேவை அப்படின்ற மறந்து போகக்கூடாது. 8:11 நீங்க பாருங்க. உன்னத பாட்டு 8:11, 12 ஆம். பாகால் ஆமோனின் சாலமோனுக்கு ஒரு திராட்சைத் தோட்டம் உண்டாயிருந்தது. இப்போ சாலமோனுக்கு உண்டாயிருந்தது அப்படின்னு சொல்லி 3 பெர்சன் எழுதுறாங்க. ஓகே. சோ இதெல்லாம் பார்க்கிறப்ப சாலமோன் வந்து ஒரு டிஸ்டன்ட் ஃபிகரா இதுல வர்றார். நாட் ஆக்டிவ். இப்ப சாலமோன் வந்து ஆக்டிவா ஆ நான் வந்து போனேன், நீங்க போன அப்படிலாம் இல்ல. ஓகே. நம்ம பார்ப்போம். இன்ட்ரஸ்டிங்கான சில காரியங்கள நம்ம பார்க்க போறோம். ஜெனரல் இன்டர்பிரேஷன். அதாவது 19த் செஞ்சுரி வரைக்கும் நான் இப்ப சொன்னேன் இல்லையா? ஆண்டவருடைய அன்ப மட்டும் தான் இதுல பார்க்கணும். மனிதர்கள் உள்ள அன்ப பார்க்கவே கூடாது அப்படின்ட்டாங்க. இதுல வந்து ஆ எ எ நெறைய காரியங்கள் வந்து ஆணை வந்து பெண் வந்து புகழ்ற மாரி இருக்கு. பெண்ணை வந்து ஆண் வந்து புகழ்ற மாரி இருக்குது. என்ன புகழ்ற மாரி இருக்குது? அந்த அ உடல் உடல் அமைப்புகளை உன் கண் இப்படி இருக்கிறது, உன்னுடைய மூக்கு இருக்கிறது, உன்னுடைய சரீர அங்கங்கள் இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி அணு அணுவா விவரித்து ஒரு பெர்ஃபெக்ட் பியூட்டி, பிக்சர் பெர்ஃபெக்ட் அப்படின்னு. இப்படி பெர்ஃபெக்ட்டா இருக்க வாய்ப்பு இல்ல. இது வந்து ஒரு பொயட்டிக் தான். அந்த பெர்ஃபெக்ஷனா வந்து அது அப்படி விவரிக்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆடா தெரிஞ்சதுனால, அவங்க இதுக்கு அலோவே பண்ணல. இந்த இன்டர்பிரேஷன்க்கு எந்த இன்டர்பிரேஷனுக்கு இப்ப நான் சொல்ற இன்டர்பிரேஷன் அலோவே பண்ணல. அதாவது ஹியூமன் லவ்ல இருந்து தான் நம்ம டிவைன் லவ்வ வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற அந்த இது இல்லாம, இது எதுக்கு எழுதப்பட்டிருக்குன்னு அவங்க அடிச்சு சொல்ட்டாங்க. இப்ப மேத்யூ ஹென்ரிலாம் நீங்க வாசித்தீங்கன்னா கமெண்ட்ரி, அவர் சர்ச் கிறிஸ்து எப்படி சபையை நேசிக்கிறாரோ, அததான் இதுல இருக்குது அப்படின்னு அடிச்சு எழுதுவார். அது வேற எதுக்கும் அளவு வந்து பண்ண மாட்டார். அப்படிலாம் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. நெறைய வசனங்கள் அப்படி நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. அப்படி நம்ம போனோம்னா.
ஆனா 19த் செஞ்சுரி எல்லாருக்கும் என்ன பயம் அப்டின்னா, இத வந்து எப்படி நம்ம வந்து இது ஸ்பிரிச்சுவல்னு நம்ம எடுக்க முடியும்? ஒரு ஆண் பெண்ணினுடைய இன்டென்சிவ் லவ் அஃபேர்ன்னு சொல்ல முடியுமா? லவ் ரிலேஷன்ஷிப்ப வந்து எப்படி நம்ம டிவைன் எடுக்க முடியும்னு சொல்லி அவங்களுடைய குறைவான புரிந்து கொள்ளுதல். பட் ஆஃப்டர் 19த் செஞ்சுரி ஆண்டவர் கிருபையாக நம்மளுக்கு தெளிவை குடுக்க ஆரம்பித்தார். அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். சோ நான் ஏற்கனவே சொன்னது போல ஆதியாகமம் 1:27 நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து மனுஷனை எப்படி படைக்கிறார்? அவருடைய சாயலாக சாயல்னா என்ன சார் அது? ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கிறார் அப்படின்னா, ஆ த இமேஜ் ஆஃப் காட்ல வந்து ம ஹியூமன் அது எம்பெட் ஆகுறாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் எம்பெட் ஆகுறாங்க. சோ பிதாவாகிய தேவனுக்கு வந்து ஜெண்டர் நம்ம சொல்றது கிடையாது. ஜீசஸ் வந்து மேல். பட் நம்ம ரொம்ப பரலோகத்துல ஜெண்டர் இருக்குமான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. மத்தேயு 22:30 வந்து அத கிளிம்ப்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த ரெசரக்ஷன் அங்க ஒருத்தன் கேள்வி கேட்கிறான். இப்படி மாறி, மாறி இருந்தா அப்ப அங்க யார கல்யாணம் பண்ணுவா? அப்படிலாம் அந்த ஒரு இன்சிடென்ட் வருது. அதுல வந்து அதாவது சகோதரன் அவனோட இறந்து போயிட்டான்னா, அவன் அடுத்த சகோதரன வந்து கல்யாணம் பண்ணணும் அவ. அப்ப அவனும் மரிச்சு பண்ணா, அடுத்த சகோதரன கல்யாணம் பண்ணணும். ஆமா இது ரெசரக்ஷன்ல வந்து உயிர்த்தெழுதல்ல வந்து யாருக்கு மனைவியா இருப்பா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறப்ப, ஆண்டவர் வந்து சிம்பிளா சொல்ல நீங்க ஒண்ணும் புரிந்துக்கலாம நீங்க கேட்கிறீங்கன்னு சொல்லிட்டு இதான் கன்க்ளூட் பண்ணுவாரு. உயிர்த்தெழுதலில் கொல்வனையும், கொடுப்பவனையும் இல்ல. இங்க கிடையாதுப்பா. நீ மேரேஜே கிடையாது. மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த ஹியூமன் ரெல்மோட முடியுது. தேவதூதர்களைப் போல இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு பிளன்ட்டா. தேவதூதர்கள் எப்படி இருப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. சோ நம்ம மரித்த பிறகு தான் அந்த மகிமையின் சரீரத்துல நம்ம வந்து தேர் இஸ் நோ மேல் ஆர் ஃபீமேல். நம்ம பரலோகத்துல வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஆனா ரெகக்னைஸ் பண்ணுவோம்னு நான் நினைக்கிறேன். அ பைபிள்ல இதுக்கு மேல நம்மளுக்கு ரொம்ப கிடையாது. டெஃபினட்டா ரெகக்னைஸ் பண்ணுவோம். அ ஆனா ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் வந்து ஆண்டவரே போதுமானவராக காணப்படுவார். அப்ப இது எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்களேன். நீங்க ஆண்டவருடைய அன்ப இங்க வந்து ஹியூமன் லவ்ல ரியலைஸ் பண்ணல அப்படின்னா, ஆண்டவருடைய சாயலை நம்ம முழுவதுமாக தரித்துக் கொள்வது என்பது ஒரு கேள்விக்குறி அப்படின்றத மறந்து போகக்கூடாது. மேல் அண்ட் ஃபீமேல்க்கு இருக்கிறதான அந்த இன்டென்சிவ் லவ்வ நம்ம வந்து ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் வந்து அப்படிப்பட்ட ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு இல்லாம, நம்ம வந்து ஆண்டவருடைய சாயலை தரித்துக் கொள்ளவே முடியாது அப்படின்னு நான் கருதுகிறேன். அதனால பரலோகத்துல தேவதூதர்களைப் போல மகிமையின் சரீரத்துல நம்ம எல்லாரும் காணப்பட போகிறோம். அப்படின்னா, சாங் ஆஃப் சாலமன் இந்த புத்தகம் மிக, மிக முக்கியமான ஒரு புத்தகம். ஒரு ஒரு அந்த பாடி, மைண்ட், சோல் நான் சில சமயம் யோசிப்பேன். யூத் மீட்டிங்ஸ்லலாம் குரூப் டிஸ்கஷன்ஸ்ல வந்து எந்த அன்பு பெரிய அன்பு அப்படின்லாம் கேட்டிருக்கேன். ஃபாதர் லவ்வா, மதர் லவ்வா அப்படிலாம் கேட்டுருக்கிறேன். நீங்க வெரி ஸ்ட்ரேஞ்ச்லி நம்மளுக்கு இந்தியால வந்து நெறைய இடத்துல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மதர் லவ் தான் அப்படிம்பாங்க. மதர் லவ் தான் கிரேட்டஸ்ட் லவ் அப்படிம்பாங்க. ஓகே. பட் நான் நான் ஐ டோன்ட் பிலீவ் இட். ஏன் அப்படின்னா, ஆ மதர் லவ் வந்து ஒரு லிமிட்டட் தான். பட் இந்த லவ்ல மட்டும் தான் ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கிற அந்த அன்புல மட்டும் தான் இன்டென்சிவ் லவ் இருக்குது. அதாவது மனது இன்வால்வ்டா இருக்குது. ஆ நம்மளுடைய சரீரம் இன்வால்வ்டா இருக்குது. இட்ஸ் a டோட்டாலிட்டி. இட்ஸ் சம்திங் லைக் எம்பட் அதாவது கர்த்தருக்குள்ளாகி அப்படின்ற அந்த அர்த்தங்கள் எல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும்னா, மேரேஜ புரிந்து கொண்டா தான் ஆண்டவருடைய இந்த அந்த நெருக்கத்தை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். நான் ஆண்டவரிலும், ஆண்டவர் என்னிலும் அப்படின்னு சொல்லி பால் அடிக்கடி அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். சோ இது இந்த 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 புக்க நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ஆழமா நம்ம புரிந்து கொள்றோமோ, அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ள முடியும். சரி இது புதுசு கிடையாது. ஆண்டவரே என்ன பண்றாரு தெரியுமா? அப்படியே பழைய ஏற்பாட்டுலலாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப டிஸ்டன்ட்டா இருக்கிற மாரி இருப்பார். அதாவது ஆ மோசேட்ட சொல்லுவார், "நீ என்ட்ட வரக்கூடாது" அப்படின்பார். "என் பக்கத்துல வரக்கூடாது" அப்படின்பார். மோசே ஜெபம் பண்ணுவாப்ல, "ஆண்டவரே உம்முடைய ஃபேஸ நான் பார்க்கணும்னு" சொல்லுவாப்ல. ஆண்டவர் சொல்லி, "என் ஃபேஸ நீ பார்க்க வேண்டாம்" அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு மாரி யூதர்களுக்கு ஆண்டவருடைய பார்த்தாலே ஒரு பயம், டெரர் இருந்துச்சு. ஐயோ! எங்களுக்கு வேண்டாம் அப்டின்ட்டாங்க. மோசேய பார்த்து சொல்ட்டாங்க, தயவு செய்து நீங்களே போய் பேசிட்டு, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அத சொல்லுங்க. அவர பார்த்தாலே பயமா இருக்குது. அந்த காலகட்டத்துல நம்ம இருந்தோம் அப்டின்னா, ஐ திங்க் த்ரூ த டெசர்ட்ன்ற பைபிள் ஸ்டடில நான் எடுத்த ஞாபகம் எனக்கு இருக்குது. அதாவது ஆண்டவர் அங்க அங்கே மேக ஸ்தம்பத்துல இறங்குகிறார். இடி முழக்கங்கள் உண்டாகுது. யாத்ராகமத்துல வாசிக்கிறோம். இதெல்லாம் கண்கூட பார்க்கிறவர்கள், ஐயோ! பயமா இருக்குது. அந்த லைன கிராஸ் பண்றவங்கலாம் செத்து விழுகுறாங்க. ஆண்டவருடைய பரிசுத்தத்தின் பயங்கரத்த பார்த்த ஜனங்கள் அவர பேசுறதுக்கே
அவர்ட்ட இஷ்டப்படல. அதனாலதான் நம்ம யூதர்கள் சொல்லி பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்க வாசிக்க ஆண்டவரை பார்த்த உடனே ஐயோ நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பயப்படுவான். ஏசாயாவும் அதே மாதிரி கதறுவான். ஐயோ சர்வ வல்லவரின் கண்கள் கண்டதே அப்படின்னு சொல்லி பதறுவான். பரவசமாக மாட்டான். ஆண்டவருடைய அந்த பரிசுத்தத்தின் பயங்கரம் தான் ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்துறார். ஆனா தீர்க்கதரிசிகள் புத்தகத்துல வர்றப்பதான் ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் ஆஃப் காட்ஸ் அகாப்பே லவ், ஆண்டவருடைய அந்த பேஷனட் லவ் வந்து நம்ம பார்க்க முடியுது. முதல் முறையா தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் வந்து நிரப்புகிறார் அந்த புல்லிங் காட்ஸ் பவரோட. எலியா எலிஷா காலங்கள்லாம் காட்ஸ் பவர், அதாவது மிராக்குலஸ் காட்ஸ் பவர் தான் இருந்தது. ஆண்டவருடைய வல்லமையின் வெளிப்பாடு தான் இருந்தது. பட் எரேமியா இருந்து அப்படியே ஆரம்பிக்கும். எசேக்கியேல், ஹோசியா அப்படியே ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்னா ஆண்டவருடைய அந்த இன்டென்சிவ் ஃபார்ம் ஆஃப் லவ், ஆண்டுடைய அதர் சைடு ஆஃப் ஹார்ட் அப்படின்னு நான் அப்படியே ஆண்டுடைய இருதயத்துல அப்படியே போயிட்டே இருந்தோம்னா முதல்ல பயங்கரமா இருக்கும். சுத்தம் சுத்தம் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்தா ஏக்கம், தாகம், நீ எனக்கு வேணும், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஓ நான் உன்னை நடக்க சொல்லித்தந்த அந்த நாட்கள் எல்லாம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஓசியால் ஆண்டவர் இயங்குகிறார். எரேமியா 20:2 ஒரு வசனம் மட்டும் போட்டிருக்கேன். ஹோல் நீங்க உங்க பைபிள் ஸ்டடிலாம் நீங்க ரிவ்யூ பண்ணி படிக்கணும். ப்ராஃபட்டிக் புக்ஸ்ல தான் காட்ஸ் எமோஷன்ஸ் ஆர் பப்ளிங் ஃபோர்த். என் ஜனங்களை நடத்த என்ன தவறு கண்டார்கள் அப்படின்ற ஆண்டவர் எரேமியா. மணவாட்டி தன் ஆடையை மறப்பாளோ? ஆபரணங்கள் எல்லாம் மறப்பாங்களாப்பா? என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்தார்கள். My people have forgotten me சொல்லி the intensive form of ஓகே, எங்க இதை பார்க்க முடியும்? எங்க பார்க்க முடியும்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லையா? அந்த அந்த ஏக்கம். ஓகே, நம்மளுக்கு வந்து ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நம்ம யங் டேஸ்ல வந்து உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நான் தப்பா யாரையும் ஜட்ஜ் பண்ண வரும்ல. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. யாரையாச்சும் பார்த்து இன்ஃபாஷுவேட் கூட ஆயிருக்கலாம். அ ஒரு லாங்கிங், ஏக்கம், பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம், ஆசை இப்படிலாம் இருக்கும். நான் அது தப்பு ரைட்டுன்ற பைபிள் ஸ்டடி இது கிடையாது. அப்படி இப்ப சில பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்ரிங்கிங், கிறிஸ்டியன் அப்ரிங்கிங் இருக்கும். சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாரி வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே குடுத்துருக்க மாட்டாங்க. இந்த காலம் வேற, அந்த காலம் வேற. அப்ப அப்படிப்பட்டவங்க ஆஃப்டர் மேரேஜ் ரியலைஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து வீட்ல ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ ஊருக்கு போனா, ஆ ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஐ திங்க் ஐ மீன் ஒரு நல்ல கணவனோ, ஒரு நல்ல மனைவியோ இருந்தா, அப்படி இல்லன்னா போனா போதும்பா அப்படின்னு ஓகே, நீங்க எதையுமே நெகட்டிவா எடுக்க வேண்டாம். நான் சொல்றத நீங்க புரியறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பட் இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு இல்ல அப்படின்னா, ஐ திங்க் யூ ஹேவ் டு மெடிடேட் திஸ் புக் வெரி, வெரி சின்சியர்லி. ஏன்னா இதுல தான் அந்த லாங்கிங் ஃபார்ம் ஆஃப் லவ், ஏங்குகிற அன்பு. எசேக்கியேல் 23வது அதிகாரத்த நீங்க வாசிச்சிருக்கீங்களான்னு சொல்ல ஆண்டவர் இன்னொரு அருமையான ஒரு கதைய சொல்லுவார். ரோட்ல கடந்த ஒரு அ ஒரு குழந்தைக்கு நானு 2 வாழ்வு குடுத்தேன். அவங்கள அலங்கரிச்சேன். அவங்க அழகானாங்க. அவங்கள எதிர்பார்த்தத செய்ய நான் நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டேன். ஆனா என்னைய தூக்கி எறிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கலாய்ப்பார். அது இன்னொரு கைண்ட் ஆஃப் ஒரு இமேஜினரி ஸ்டோரியா இருக்கும். பட் கோமர், ஓசியா புத்தகத்துல இன்னும் தெளிவா வரும். தெளிவா வரும். ஓசியாவோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் ஆஃப், அதாவது இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தத்தின் பயங்கரம் போய் இப்ப கிருபை, அன்பு எல்லாம் வெளிப்பட போகுது. ஜீசஸோட இன்டென்சிவ் ஃபார்ம் ஆஃப் லவ் வரப்போகுது. ரூத்லெஸ் லவ் ஆஃப் காட். நம்பிக்கையற்றவர்களுக்காக தன் ஜீவனை சிதற பண்ணுகிற, சரீரத்தை கிழிக்க கொடுக்கிற அன்பு. நம்பிக்கையற்றவர்களுக்காக, நம்பிக்கை துரோகம் செய்கிறவர்களுக்காக, காரி துப்புவர்களுக்காக, முதுகை காண்பிப்பவர். யார சொல்றேன்? அவங்க யூதர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கல. ஹலோ, உங்களையும் என்னையும் தான் சொல்லிட்டு இருக்கிற. முதுகு காமிக்கிறவர்கள் யார் தெரியுமா? ஆண்டவரை வந்து செகண்ட் ப்ரையாரிட்டியா போடுறவங்க. காரி துப்புறவங்க யார் தெரியுமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும்ன்றத விட்டுட்டு என் நாமம் மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளுடைய சாட்சி கெட்டு
அவன்லாம் ஒரு ஊழியக்காரனா? இவங்கெல்லாம் என்ன ஊழியம்? இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்டியனா? அப்படின்னு சொல்லி கேவலமாக நம்மளை குறித்து ஒருவேளை பேசினார்கள் என்று சொன்னார். ஆண்டவர் மேல அந்த உமிழ்நீர் விழுகிறது. உமிழ்நீர் இன்னைக்கும் ஆண்டவர் அடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்ன்றதை மறந்து போக வேண்டாம். இன்னைக்கும் ஆண்டவர் சிதைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் என்று மறந்து போக வேண்டாம். அதனாலதான் கடைசி ஆண்டவர் சொல்லுகிறார், மணவாட்டியாகிய சபையே அப்படின்னு சொல்றார். என்ன சூப்பரா பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் எப்படி முடியுது தெரியுமா? ஒரு திருமண ஒரு வைபவத்தோட முடியுது. இதோ சபை வருகிறது, மணவாட்டி வருகிறார், அலங்கரிக்கப்பட்டவளாய். ரொம்ப அப்படியே பர்ஃபெக்ட் சர்ச் எதிர்பார்க்கிறேன். தெய்வம் அவர் இந்த இமேஜினரியில தான் கொண்டு வருகிறார். சோ தேவனுடைய ஜனமே, இந்த இன்டென்சிவ் லவ் நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ தேர்ஸ் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் வி ஆர் கோயிங் டு மெடிடேட். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒவ்வொரு வித்தியாசமான கோணங்களை நம்ம மெடிடேட் பண்ண போறோம். ஒரு இன்டர்பிரிட்டேஷன் 2% பிளாட் அப்படின்றாங்க. இது என்ன அப்படின்னா, சாலமோனும் ஏன்னா ஒன்னு ஒன்னு 7 பாருங்களேன். இதுல வருகிற ரெண்டு மெயினான பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா, 1:7 நான் வாசிக்கிறேன். என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்திலே எங்கே மடக்குகிறீர்? எனக்குச் சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகளைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? அப்படின்றார். அப்படின்னா, இட்ஸ் ஆக்சுவலி 2 பேருமே த பெர்சன் இன் கொஸ்டின் ஷெப்பர்ட் அண்ட் ஷெப்பர்டஸ் 2 பேருமே 8வது 8 2 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே ஆடு மேய்க்கிறவர்களாக காணப்படுகிறார். சோ இதுல வந்து ஒரு இன்டர்பிரேஷன் என்ன வருது அப்படின்னா, சாலமோன் ஏன்னா இதுல வந்து இந்த இப்ப 6வது அதிகாரம்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா 60 பேர் 60 ராஜஸ்திரீகள் அப்படின்னு வரும். அதாவது ஒரு சாலமோன் வந்து ஒரு 60 பேர் இந்த 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 புக் எழுதுறப்ப ஒரு 60 பேரை ஏற்கனவே திருமணம் பண்ணிட்டான். திருமணம் பண்ணதுனால, ஐ திங்க் அவனுக்கு வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு அ ஒரு ஒரு எம்ப்டினெஸ் மேபி. அவன் வந்து டிஸ்கைஸ்டா போறான். சாலமன் தான் வர்றான். ஆனா அவன் ராஜா அப்படின்னு வரல. அவன் எப்படி வர்றான் அப்படின்னா, தன்னை ஒரு ஒரு சாதாரண அ ஒரு மேய்ப்பனாக அவன் காண்பிக்கிறான். அதத்தான் ஃபர்ஸ்ட் இன்டர்பிரேஷன்ல நம்ம 2% பிளாட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு தேவையான நெறைய வசனங்கள் இருக்குது. அதாவது எல்லாத்துக்குமே வசனங்கள் சஃபிஷியன்ட்டா இருக்குது. இதுல நம்ம ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கிற பாயிண்ட் இதுல என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆ சாலமோன் வந்து இங்கே ஒரு மேய்ப்பனை போல வருகிறான். வந்து வந்து போறான். அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றான். எல்லாமே வசனம் இருக்குது. நம்ம அவரோட சித்தமானால் நாளைக்கு நம்ம இந்த பிளாட்ட நம்ம மெடிடேட் பண்ணுவோம். இதுல இருந்து ஆண்டவருடைய அன்பு குறித்து நம்ம வந்து புரிந்து கொள்வோம். ஏன் அப்டின்னா, இதுல ஒரு பியூட்டி என்ன அப்டின்னா, சாலமோன் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜே அவனுக்கு யார கல்யாணம் பண்றான் அப்டின்னா, அ ராஜஸ்திரிய தான் கல்யாணம் பண்றான். தொடர்ந்து ராஜஸ்திரிகளா வர்றாங்க. சோ அவனுக்கு வந்து அவன் ஸ்டேட்டஸ பார்த்து பார்த்து தான் எல்லாரும் வர்றாங்க. இட் வாஸ் அ ஃபார்மல் ரிலேஷன்ஷிப். ரியல் ட்ரூ லவ் அவனால பார்க்க முடியல. உணர முடியல. உண்மையான அன்புக்காக ஏங்குகிறான். யார்ட்ட உண்மையான அன்பு கிடைக்கும் தெரியுமா? ஸ்டேட்டஸ பார்க்காம பழகுறவங்கள்ல தான். ஆண்டவரும் அதனால தான் அவருடைய ஸ்டேட்டஸ விட்டுட்டு கீழ இறங்குறாரு. சூப்பர்ப் இன்டர்பிரேஷன். ஆண்டவர் வந்து அவர் தேவாதி தேவன். நான் சொன்னேன் இல்லையா? பக்கத்திலே எனக்கு ஜனங்கள் வேண்டான்ட்டாங்க. மோசேட்ட இந்த கடவுள்ட்ட நாங்க பேச விரும்பல. நீங்களே பேசிட்டு வந்து சொல்லுங்கன்றாங்க. அப்ப ஆண்டவருடைய இருதயம் எப்படி உடைந்திருக்கும் தெரியுமா? யாத்திராகமத்துல. ஐயோ! நான் ஒவ்வொருத்தரோட அன்போடு உறவு கொள்றதுக்கு தானப்பா நான் உங்களெல்லாம் படைச்சேன். ஆனா என்னுடைய பயங்கரத்த பார்த்து நீ தூரமா போறியே! உண்மதான் என்னுடைய பரிசுத்தம் அது உங்களெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்கிரும். ஆனா என்னுடைய அன்பு அதை விட அதைத்தான் இயேசு கிறிஸ்துவுல ஆண்டவர் தன்னுடைய நிலைமையை குறைக்கிறார். இதான் அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்பிரேஷன். சாலமன் வாண்டட் டு டேஸ்ட் ரியல் உண்மையான அன்ப அவன் அ அ பார்க்கணும்னு நினைக்கிறான். சுலமத்தியால் வந்து ரொம்ப அழகானவள் இல்ல அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம். ரெஃபரன்ஸ்ல நான் உங்களுக்கு காண்பிப்பேன். ரொம்ப அழகானவள் கிடையாது. கருப்பானவள். அது மாரி அ இந்த வசனங்கள்லாம் நம்ம பார்க்கிறப்ப,
ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் ஒரு புரோக்கன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஆனா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல சாலமோன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் his லைஃப் he he gets to know the real உண்மையான அன்பை அவன் புரிந்து கொள்கிறான். பட் சேட்லி அவன் ஏற்கனவே 60 பேரை கல்யாணம் பண்ணியிருக்கிறான். அது சொல்லுமத்தியாளுக்கு தெரியாது. என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர் அப்படின்னு சொல்லி அவ பாடுகிறா. நான் அவருக்குத்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி பாடுகிறா. பட் சேட்லி அந்த அந்த ஸ்டோரி வந்து இட்ஸ் கோயிங் டு எண்ட் இன் அ வெரி சேட் வே. வந்து போகிறா. அதுக்கப்புறம் ஐயோ ஐம் கோயிங் டு பி 61, 61வது நபரா நான் மாற போறேனா அப்படின்னு சொல்லி. சோ இதுலதான் ஆண்டருடைய அன்பு. அங்க சாலமோனுடைய அன்பு ஆண்டுடைய அன்பு கிடையாது. சாலமோன் குறைவுள்ளவர். ஆனா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு விசேஷித்தவராய் உங்களையும் என்னையும் எக்ஸ்க்ளூசிவிட்டியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தட்ஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் புக். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன். ரெண்டாவது இன்டர்பிரிட்டேஷன் நம்ம பார்க்க போறோம். என்ன இன்டர்பிரிட்டேஷன்? 3 பர்சன். இதுக்கு உங்களுக்கு ஃபுல் வசனங்கள் இருக்கும். ஓகே, ஃபுல் வசனங்கள் இருக்கும். இன்னொரு பிளாட், இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன், இன்னொரு வியாக்கியானம் என்ன அப்படின்னா, 2 பேர் வந்து சாலமோன் பார்க்கறான். ஒரு உண்மையான மேய்ப்பன், ஒரு உண்மையான மேய்ப்பர், ஒரு ஷெப்பர்டஸ். இவங்க 2 பேரும் ஒரு ரியலாக அவள் அன்பு செலுத்துகிறத அவன் பார்க்கிறான். தூரமாய் நின்று பார்க்கிறான். வந்து பார்த்துட்டு இந்த இன்டர்பிரேஷன் படி, இந்த வியாக்கியானத்தின்படி அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவளை தனதாக்கிக் கொள்ள விரும்புகிறான். தனதாக்கிக் கொள்ள விரும்புகிறான். அவளை வந்து கம்பல் பண்ணி கூட்டிட்டு போறான். எதுக்கும் வசனங்கள்லாம் இருக்குது. கம்பல் பண்ணி கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் அவ ஏங்குறான். அவ ஓடுறதுக்கு ட்ரை பண்றா. வாட்ச்மேன் அடிச்சு போட்டுறாங்க. வாட்ச்மேன் அடிச்சு போட்டுறாங்க. ஏங்குறான். மெய்ப்பனுக்கு சொல்லி அனுப்புறா, எப்படியாச்சும் நீ வந்து காப்பாத்திட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு ஒரு நாள் வர்றான். வந்து கதவு வரைக்கும் வந்துடுறான். அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த உள்ள இருந்து கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் அவனை யாரோ பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறம் கடைசியில சாலமன் பார்த்துட்டு அவங்க ரியலா உண்மையாகவே அவங்கள அன்பு செலுத்துறாங்க. நான் இதுல இன்டர்வியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுறான். அவங்கள விட்டு. So the real love triumphs. இதுக்கு வசனங்கள்லாம் இருக்குது. இதையும் நம்ம இதுலயும் ஆண்டுடைய அன்பை எப்படி நம்ம இது பண்றோம் அப்படின்னா, எப்படி நம்ம கவனிக்க போகிறோம் அப்படின்னா, நம்மையும் ஆண்டவரையும் பிரிக்கிற அந்த சிறு நரிகள், ஆண்டவரை அன்பு நம்ம இதயத்தினுடைய அந்த ஆண்டவரை நம்ம உண்மையாக இந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி இல்லையா? இந்த மேரிட்டல் லவ்ல எக்ஸ்க்ளூசிவிட்டி ரொம்ப முக்கியம். அதாவது நான் பாட்டுக்கு மேரேஜ் ஆன பிறகு என் ஒய்ஃப்ட்ட வந்து சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாதுன்னா, மேரேஜ் ஆயிடுச்சுன்னு ஒரு இமேஜினரி சொல்றேன் பாரு. மேரேஜ் ஆன பிறகு, "எப்பா நம்ம 2 பேரும் நம்ம வந்து மேரேஜ் பண்ணியிருக்கிறோம். உண்மையாதான். ஆனா எனக்கு அந்த பொண்ணு இருக்கால்ல, அவள ரொம்ப புடிக்கும். நான் அப்பப்போ போயிட்டு வருவேன்." அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? "The marriage will not work out." ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தம். நான் ரட்சிக்கப்பட்டேன். சர்ச்சுக்குலாம் போவேன் அதான் இருக்கும். பட் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப அந்த மாரி போயிட்டு வருவேன். அப்பப்ப நான் உலகத்துக்கு போணும்னு எனக்கு ஆசை இருக்கும். தட் டசன்ட் வொர்க். ஆண்டவரோடு உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. இதுதான் 2வது வியாக்கியானமா நம்ம பார்க்க போறோம். ஆண்டவரையும் என்னையும் பிரிக்கிற அனைத்து குறு குறு நரிகள், சிறு நரிகள எல்லாத்தையும் பிடிச்சு ஐ அம் ஃபார் காட். நான் ஆண்டவருக்கு சொந்தம். ஆண்டவர் எனக்கு சொந்தம். அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி மேரேஜ்ல மட்டும் தான் இருக்கும். அதனாலதான் இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப் கமிட்டட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். சாலமோன் வந்து பணத்த அவனுடைய அந்த பல்லக்கெல்லாம் காமிச்சு ஏமாத்துறதுக்கு பார்க்கிறான். அந்த 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 பிரம்மாண்டத்தை காண்பித்து பிசாசு செய்யறது அதான் பிரம்மாண்டத்தை காமிக்கிறான். பிசாசு வந்து பிரம்மாண்டம் எப்படி இருக்கு பாரு, இவ்வளவு பணம் எப்படி இருக்கு பாரு, அது எப்படி இருக்கு பாரு, இது எப்படி இருக்கு பாரு, அத பணம் அது இது உலகத்தை காமிச்சு நம்ம நம்ம அன்பை திருடுறதுக்கு அவன் முயற்சி செய்கிறான். ஆனாலும் நம்ம விடக்கூடாது இல்லையா? ட்ரூ லவ் ஃபைனலி பொதுவான ஆண்டவருடைய அகாப்பே என்ன அப்படின்னா, கன்க்ளூஷனா இதுலதான் நம்ம முடிக்க போறோம். எப்படி முடிக்க போறோம் அப்படின்னா, ஆண்டவர் எப்படியாக இஸ்ரவேலை சிநேகித்தார். அதை ஒரு ஃப்ளோ த்ரூ பண்ண போறோம். எப்படி சிநேகித்தார் அப்படின்னு சொல்லி, எப்படி இஸ்ரவேலுக்காக கதறி அழுதார்.
ஏங்குனார். இதே ரிலேஷன்ஷிப் மாதிரியே தான். இருக்கணும்னு ஆசைப்பட்டார், பேசணும்னு ஆசைப்பட்டார். என் ஜனங்களோ அப்படின்னு ஏங்குகிறார். எருசலேமை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். எத்தனை முறையோ நான் உன்னை என்னிடத்துல பக்கத்துல சேர்த்துக்கிறதுக்கு நான் எவ்வளவோ நபர்களை நான் அனுப்புனேனே. கண்ணீர் விட்டு அழுகிறார். எருசலேமை பார்த்து அழுத தேவன் அடுத்து இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சபைக்காக உயிரை கொடுத்தார், நம்மளுக்காக உயிரை கொடுத்தார். நம்மளையும் பார்த்து அப்படி அழுகிறாரோ அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இதை நம்ம முடிக்க போகிறோம். ஆண்டவருடைய அன்பிலே தான் நம்ம 3 இன்டர்பிரேஷனை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆண்டவர் மனுஷனை படைக்கிறப்ப எப்படி படைக்கிறார் அப்படின்னா, அவரை ரிஜெக்ட் பண்றதுக்கு பவர் கொடுத்து படைக்கிறார் அப்படின்றத மறந்து போகக்கூடாது. அவரை ரிஜெக்ட் பண்றதுக்கு பவர் கொடுத்து படைக்கிறார். சோ இந்த ஃபர்ஸ்ட் பிளாட்ல நம்ம அதை பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அவன் அவனுடைய பெரிய இப்ப ராஜாவா வந்துட்டாரு அப்படின்னா, சூலமத்தி வந்து வேண்டான்னு சொல்லவே முடியாது. ஏய் நான் ராஜா நீ வரணும் அப்படின்னா அவ கண்டிப்பா வந்துருவா. மேய்ப்பன்னு வேஷம் மாறி போறப்ப அவர் ரிஜெக்ட் பண்ணலாம். ஆண்டவர் அதை விரும்புறார் அப்படின்றத மறந்து போகக்கூடாது. உண்மையான அன்பு பொய்யான அன்புக்கும் எப்படியா நம்ம கண்டுபிடிக்க முடியும்? நம்ம ஒண்ணுமே இல்லாதப்ப யார் நம்மள நேசிக்கிறாங்களோ அவங்க தானே, அவங்க தானே. ஒண்ணுமே இல்லாதப்ப நேசிச்சவர் தானே அப்ப ஆண்டவர். எனக்குன்னு சொல்லி ஒண்ணுமே இல்லாதப்ப கருவிலே அவர் என்னை பார்க்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே என்னை அவர் தெரிந்தெடுத்த தேவன். The only relationship that I have eternally is God. I thank God for the all other relationship. மற்ற உறவுகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நல்ல அம்மா அம்மா அப்பா இருந்தாங்க நான் நன்றி. நல்ல கணவன் மனைவி ஒருவேளை ஆண்டு கொடுத்திருந்தார் நான் நன்றி. நல்ல பிள்ளைகளை கொடுத்திருந்தார் நான் நன்றி. நல்ல நண்பர்களை கொடுத்திருந்தார் நான் தேங்க் காட். பட் everything has its own limitations. சகலமும் அதுக்கும் ஒரு எல்லை உண்டு. என்னுடைய தகப்பனுடைய அன்புக்கும் எல்லை இல்லையே. ஆண்டவரே அப்படி அன்பை நான் புரிந்து கொள்ளேன். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். 30 வருஷத்துல நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் எல்லாம் செஞ்சு ஆரம்பிச்சு 30 வருஷம் ஆயிடுச்சு. 25 வருஷம் மிஷனரி ஊழியமே ஓடிருச்சு. 25 30 வருஷத்துல ஒரு பாயிண்ட் தான் again and again கம்மிங் பேக். என்ன அப்படின்னா, என்னுடைய என்னுடைய ரிலீஜன், என்னுடைய ஒர்க், என்னுடைய மினிஸ்ட்ரி ஆண்டவருடைய அன்பை பேஸ் பண்ணி இல்லை அப்படின்னா இட்ஸ் டோட்டலி வேஸ்ட். டோட்டலி வேஸ்ட். அப்பா நீங்க என்னைய நேசிச்சீங்க. நீங்க எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தீங்க. இந்த உலகத்துல ஆறுதலுக்கும் உதவிக்கும் இருக்கிறதற்கும் இந்த உறவுகளை கொடுக்கறதும் ஆண்டவர் தான். அதுதான் நம்ம புரிந்துக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை வந்து மனுஷங்கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது. நம்ம ஆட்கள் பண்ற பெரிய தப்பு அதான். ஆண்டவர் மாறாத அன்பை போய் நம்ம பிள்ளைங்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருப்போம். அவங்க நம்ம பிறந்த நாள் மறந்துட்டு இருப்பான். வெட்டிங் டே மறந்துட்டு இருப்பான். அப்செட்டா உட்கார்ந்துட்டு இருக்க கூட சிரிச்சிரும். ஓகே ரைட். ஒரு நாள் என்னோட பர்த்டே ஏதோன்னு நினைக்கிறேன். ஒர்ஸ்ட் பர்த்டே. நிறைய பேர் விஷ் பண்ணல என்னைய. ஐ மீன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மேரேஜோ ஏதோ சம்திங் ரொம்ப அன்னைக்கு வித்தியாசமா இருந்துச்சு. ஐ திங்க் ஏற்கனவே ஒரு பைபிள் ஸ்டடில நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு புக் கூட வாசிச்சுட்டு இருந்தேன். ஒரு அம்மா அப்பா இல்லாத ஒரு சிஸ்டரோட பயோகிராஃபி. அவங்க எப்படி ஃபைட் பண்ணி ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்ற பயோகிராஃபி. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பயோகிராஃபி அது. அதுல அவங்க சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு பர்த்டேயும் இட் இஸ் அ டிப்ரெசிங் டே ஃபார் மீ. ஏன்னா எனக்கு யாருமே என்ன நினைக்க மாட்டாங்க. யாருமே என்னை விஷ் பண்ண மாட்டாங்க. ஐயோ இந்த பர்த்டே வராம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க எழுதுனத இன்னைக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. சம் ஆஃப் யூ மைட் பி அப்செட். யாரும் உங்களை நினைவு கொள்ளலையோ என்ன திரும்ப சொல்றேன். மத்தவங்க உன்னை மறந்து போகலாம்ப்பா. நான் உன் நினைவாகவே இருக்கிறேன் என்றார். I always remember you. உன்னுடைய மதில்கள் எல்லாம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது. அதாவது ஆண்டவர் எருசலேமை பார்த்து அதை சொல்றார் மதில்கள் அப்படின்ட்டு. நம்மளை பார்த்து அப்படின்னு எப்படி சொல்லுவார் அப்படின்னா, ஐயோ உன் கண் என் முன்னாடியே இருக்குப்பா, உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய அது நம்ம தியானித்து நம்ம முடிக்க இருக்கிறோம். ஓகே வாட் அ பியூட்டிஃபுல் காட்ஸ் லவ்.
சோ இந்த 3 இன்டர்பிரிட்டேஷனே நான் மாறி 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 நம்ம அப்படியே ஆண்டுடைய அன்பு அன்பு அன்புன்னு அப்படியே தான் போயிட்டே இருப்போம். அண்ட் வில் ஆல்சோ டுவெல்லிங் ஆன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி லைன். இங்க காணப்படுகிறதான இந்த புக்ல காணப்படுகிறதான இந்த 2 ஸ்டோரி லைன் இருக்கு இல்லையா, வசனத்தோட நாளையில இருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. சோ அதுதான் நான் சொன்னது. இதை எப்படி நம்ம மெடிடேட் பண்ணோம், அந்த 3 இன்டர்பிரிட்டேஷன். சாலமோன் ஆஹ், ஒரு ஒரு மெய்ப்பனாக ஒரு மாறி இருக்கிறதான ஒரு காரியம். இன்னொன்னு ஒரு மெய்ப்பன், இன்னொரு சுலமத்தி, 2 பேருக்கு உள்ள ஒரு அன்பின் உறவு. அதுல சாலமன் டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்றாப்ல. பட் ஆனா அது நடக்கல. சாலமன் அதை அப்ரிஷியேட் பண்றாரு, விட்டுறாரு. அண்ட் அது அவங்களோட உண்மையான அன்பை குறித்து எழுதுகிறார். அதான் 2வது இன்டர்பிரிட்டேஷன். 3வது இன்டர்பிரிட்டேஷன் வந்து ஆண்டவருடைய அன்பை குறித்து நாம ஒரு நாள் கண்டிப்பா மெடிடேட் பண்ணா அப்படி நம்ம மெடிடேட் பண்ணாம முடிச்சோம் அப்படின்னா இது நிறைவாக ஒரு பைபிள் ஸ்டடியாகவே இருக்காது. ஸோ ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை கொடுக்கட்டும். இதை தாண்டி இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நீதிமொழிகள் மாதிரிதான்ப்பா இது. இதுல ஸ்டோரி ஈரிலாம் எதுவுமே கிடையாது. சும்மா அப்படியே வாசித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பிட் பிட்டா இருக்குது அப்படின்னு சொல்றது. அது பொதுவாக யாரும் அதை ஏற்றுக்கொள்றது. அதனால அதை நம்ம மெடிடேட் பண்ண போறதே கிடையாது. தனித்தனியான அப்ரோச்சே இல்ல. ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் புக் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அப்படின்ற வார்த்தை வந்து எங்கேயுமே இல்ல. ஒரே ஒரு வசனத்துல இருக்குது. சாலமோன் அந்த 8:6ல வந்து ஒரே ஒரு வசனத்துல மட்டும் யாஹ்வே அப்படின்னு இருக்குது. பட் ஒய்ஏஹெச் அப்படின்ற அந்த அந்த அட்ஜெக்டிவ் இருக்கிறதுனால, அது வந்து வேற யாரையும் குறிக்கலாம் அப்படின்றது சில பேருடைய கருத்து. சோ பைபிள்ல வந்து ஒரு ஆங்கிள் பார்த்தா ஆண்டுடைய யாஹ்வே, யெகோவா தேவனுடைய பேர் இல்லாது இருக்கிற புத்தகங்கள் அப்படின்னா எஸ்தர் தான். சோ சாலமோன்லயும் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. ஏன்னா சில இப்போ வந்து கேஜேவி, என்எஸ்ஏவி, என்ஐவிலாம் வந்து யாஹ்வே இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இஎஸ்வி அடுத்த டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து காட் இருந்த மாதிரி இல்ல. இதுல இன்னொரு முக்கியமான இந்த புக்ல ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, நீங்க வந்து அந்த அன்பின் உறவை பற்றிய ஒரே புத்தகம் இதுதான். பாடிய வந்து ரொம்ப அழகா வர்ணிக்கிற ஒரு புத்தகம். சோ இப்போ வந்து இது நம்ம ஜெனரலா வந்து ஹியூமன் பாடி எல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆண்டவர் படைச்சார் இல்லையா? ஆண்டவர் படைத்து அவருடைய சாயல்ல நம்ம உருவாக்கின ஆண்டவருடைய இந்த கைவண்ணம் இருக்கிறது. அதனால ஆண்டவர் காட் ரெஸ்பெக்ட்ஸ் அந்த மேரேஜ் பெட்ன்றத மறந்து போகக்கூடாது. திருமணத்துல நம்ம அந்த ஆண்டவருடைய சாயலை நம்ம தரிக்க முடியும் அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. சோ இதுதான் ஒரு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி முதல்ல சொன்னேன். ரொமான்டிக் ஆஸ்பெக்ட். இப்ப நான் சொன்னது போல மேத்யூ ஹென்ரிலாம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளல. இப்போ வந்து ரொமான்டிக் ஆஸ்பெக்ட்ஸ்ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, இவ்ளோ காரியங்கள் இருக்குது. ரொமான்டிக் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து ஏக்கங்கள் இருக்குது. ஏங்குறது. எப்படியாச்சும் நான் உன்னை பார்க்கணும், பேசணும் அப்படின்னு ஏங்குற கனவு இருக்குது. கனவு காண்ற காரியங்கள் இருக்குது. எக்ஸ்டசி பைபிள்லயே இல்லாத எங்கேயுமே காணப்படாத அந்த மேரிட்டல் பெட்டை குறித்ததான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம இந்த புக்ல நம்ம பார்க்க முடியும். லவ் சிக்னஸ் குறிச்சு பார்க்க முடியும். மேல் அண்ட் ஃபீமேல் பாடிஸ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே சொன்னது போல. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கிறப்போ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தான் பார்க்குறாங்க. இது உண்மையா நேசிக்கிறவங்க தான் அப்படி பார்க்க முடியும். யாருமே இந்த உலகத்துல பெர்ஃபெக்ட் கிடையாது. பட் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்றவங்க யார் சொல்லுவாங்க தெரியுமா? அவங்கள ஃபுல்லா நேசிக்கிறவங்க, ஃபுல்லா அக்செப்ட் பண்றவங்க தான் சொல்லுவாங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குது அப்படிம்பாங்க. 2 பேருமே சொல்லுவாங்க. எல்லாம் உன் கண்ணு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அது பெர்ஃபெக்ட் அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. சுலமத்திலே சொல்லுவான், நான் கருப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாப்ல. சோ பட் தென் இந்த பொயட்டிக் பியூட்டில வந்து பெஸ்ட்டா பார்க்கிற ஒரு கண் பார்வை. அதைத்தான் ஆண்டவர் அந்த டிவைன் லவ்ல நம்மள பார்க்கிறார். நம்மளுடைய குறைவுகளை அவர் பார்க்கிறது கிடையாது. அவர் குறைவுகளெல்லாம் நிறைவாக நடத்துகிறதான அந்த காரியத்தை பார்க்கிறார். வெட்டிங் இருக்குது. வெட்டிங்க பார்க்கிறோம். எக்ஸ்க்ளூசிவிட்டி. நான் என் மீட்பருக்கு சொந்தமானவள். என் மீட்பர் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுகிற அந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம பார்க்கிறோம். சோ அல்டிமேட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்னது போல ஆண்டவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள உதவுகிற, அதாவது எப்படி புரிந்து கொள்ள உதவுகிற மனிதனுடைய அந்த தலைவன் தலைவி, ஆண் பெண், கணவன் மனைவி, இந்த அன்பின் கண்ணோட்டத்துல பார்க்க உதவுகிற ஒரு புத்தகத்தை தான் நம்ம மெடிடேட் பண்ண போறோம். ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் அ வெரி
ஃபேர், பெட்டர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இன்ட்ரோடக்ஷன் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நம்மலாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் நம்மளுக்கு தொடர்ந்து கிருபைகளை கொடுக்கட்டும். நீங்க எல்லாருமே படிச்சுட்டு வாங்க. ஓகே. நாளைக்கு நீங்க எப்படி படிக்க போறீங்கன்னா அப்படின்னா, பிளாட் 1 ஆங்கிள்ல படிங்க. ஓகே. பிளாட் 1 என்ன? சாலமோன் எப்படி வர்றாப்புல? ஒரு ஷெப்பர்ட் மாதிரி மறைந்து அ வருகிறார் அப்படின்னு நீங்க படிங்களேன். 8 அதிகாரம் தான். அதனால வேகமா கதை வாசிக்கிற மாரி வாசிச்சிடலாம். ஸோ நாளைக்கு நம்ம அதிலிருந்து சில ஆவிக்குரிய காரியங்கள நம்ம பார்க்க ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்யட்டும். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த முதல் நாள் ஆண்டவரே, இந்த இன்ட்ரோடக்டரி ஆண்டவரே மீட்டிங்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் பிரவாகங்களை அறிந்து கொள்ள உதவுகிற ஆண்டவரே, இந்த புத்தகத்துக்காக நன்றி. மனிதனை நீர் ஆண்டவரே உமக்காக நீர் படைத்தீர். ஆணும் பெண்ணுமாக படைத்தீர். உமது சாயலிலே படைத்தீர். அவர்கள் ஆண்டவரே சந்தோஷமாக இருப்பதோடு ஆண்டவரே உம்மோடு கூட அன்பின் உறவுகளை ஆண்டவரே அப்பா புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவரே இந்த புத்தகம் எங்களுக்கு உதவி செய்யட்டும் ஆண்டவரே. இதை நாங்கள் தியானிக்கும் பொழுது உமது வேதத்தில உமது இதயத்தின் அந்த துடிப்பை ஆண்டவரே அன்பின் துடிப்புகளை நாங்கள் ஆண்டவரே உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உடைய ஏக்கங்களை, உம்முடைய எக்ஸ்க்ளூசிவிட்டி ஆண்டவரே அந்த எதிர்பார்ப்புகளை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களிடத்துல காணப்படுகிறதான ஆண்டவரே சிறு நரிகள், ஆண்டவரே குறு நரிகள் எல்லாம் ஆண்டவரே பிடிக்கப்படட்டும். ஆண்டவரே எஞ்சி இருக்கிற அந்த நாட்களிலும் ஆண்டவரே தேவரே நீர் எங்களை மாற்றும் ஐயா. உம்மை போல மாற்றும் ஐயா. உம்முடைய அன்பால நிறைச்சருளுங்க பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ரெக்கார்டிங்